ரெண்டால் வேற சொப்புகள் வேற லோக்கல் ரொட்டியெல்லாம் இல்லைங்க பிரச்சனையாக இருக்கணும்னு ஹோல் பண்ணி இருக்கணும். அது பூனேரி மட்டும் கோல் பண்ணி ஒரு வருஷம் முடிய மாட்டோம் இருக்காது. நீங்கள் அது என்னென்று அதில் தன்மையில சொல்கிறோம் நாங்களா. மற்றது சந்தேகக்குள்ள கடைகளுக்கு ஒராம் கடைக்கு 8 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம். 8 பேரும் சாவச்சேரி சரியா. ரெண்டாவது கடைக்கு 8 அப்ளிகேஷன் போயிருக்கு, 7 பேர் சாவச்சேரி, ஒரு ஆள் கரவட்டி. மூன்றாவது கடைக்கு 8 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம், 7 பேர் சாவச்சேரி, ஒரு ஆள் நல்லூர். நாலாவது கடைக்கு 4 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம், 3 பேர் சாவச்சேரி, 1 மட்டும் ஆரியம்பதி. அஞ்சாவது கடைக்கு 10 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம், 8 சாவச்சேரி, 2 பேர் 1 ஜாப்னா, ஒரு ஆள் சங்கானு. ஆறாவது கடைக்கு 12 அப்ளிகேஷன், அதில் 11 பேர் சாவச்சேரி, 1 மட்டும் ஆனக்கோட்டை. ஏழாவது கடைக்கு 10 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம், 8 பேர் சாவச்சேரி, 2 பேரில் 1 யாழ்ப்பாணம், 1 கரவட்டி கரணவை. எட்டாவது கடைக்கு 12 அப்ளிகேஷன், அதில் 10 பேர் சாவச்சேரி, 2 பேர் 1 சங்கானு, 1 கிளிநொச்சி. மேல் மாடியில் இருக்கிற கடைக்கு ஒரு தரம் போக எடுக்க இல்லை. பெரிய கடைக்கு 2 பேர் எடுத்திருக்கணும் நம்பர் 1க்கு, ஒரு ஆள் யாழ்ப்பாணம், ஒரு ஆள் கிளிநொச்சி. ரெண்டாவது நம்பர் கடைக்கு 2 பேர் எடுத்திருக்கிறோம், ஒரு ஆள் சாவச்சேரி, ஒரு ஆள் யாழ்ப்பாணம். சரிதானே. இதில் மற்ற ஆக்களும் போடலாம், போடுறதுக்கு டைமும் இருக்குது. 1,20,00,000 மேலே போடுறேன், அதுக்கு சாவச்சேரி ஆக்கள் போடாட்டி போட்டும் எடுக்கலாம். இல்லை 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 அப்படி நீங்கள் சாவச்சேரி போடாட்டிக்கு அந்த பழைய மீன் சந்தையில் கட்டப்பட்ட கடையில் 8 கடத்தோதி தனித்தனியாக கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் அதை டண்டாக்கி 2 அங்கடியாக்கள் எடுக்கக்கூடாதுக்காக டண்டாக்கி நீங்கள் கொடுக்குறீங்க. சரி, இதோ ஒரு திட்டம் மட்டும் உங்கள் ஏதோ ஒரு தனிப்பட்ட தேவைக்காண்டி நீங்கள் அதை செய்கிறீங்க. சரி, அதை 8 ஆக்கி போடு. அங்கே சந்தைக்குள்ள நீங்கள் சின்ன கடையை நீங்கள் 8 ஆக்கி கொடுக்குறீங்க. இங்கே நீங்கள் அப்படி என்ன பர்பஸுக்காண்டி அப்படி கொடுக்குறீங்க? பாருங்க, இந்த கடையின் டிசைன் வந்து சபை இருக்கைக்கே டிசைன் பண்ணி 2 கடையின் தீர்மானம் எல்லாம் சபை இருக்கைக்குள்ளே எடுத்தாச்சு. அந்த டிசைன் வேர்ல்ட் பேங்குக்கெல்லாம் கொடுத்தாச்சு. நான் வந்து டிசைன் பண்ணல. 2 கடையின் டிசைன் சபை இருக்கும் போதே தீர்மானத்தில் இருந்தது. அந்த டிசைனை தான் நாங்கள் பிறகு செய்தது. சரிதானே. நான் ஒன்றும் புதுசாக டிசைன் பண்ணல. ஒரு நிமிஷம் சார், நாங்கள் வந்து இது சம்பந்தமாக கதைக்க வர இல்லை. நாங்கள் வந்து இப்போ பழைய காலத்தில் 74ஆம் ஆண்டுலேருந்து எங்களுக்கு 4 கடை இருந்தது. அதில் 2 கடை எங்கட அப்பாண்ட பேரில் சொந்த பேரில் இருந்து, 2 கடை வெளியாக்கள பேரில் இருந்தது. எங்கட பழைய நாங்கள் 2004ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அப்புறம் கடை கட்ட வரைக்கும் இந்த நகர சபையால் சொன்ன வசனம், உங்களுக்கு கடை கட்டினோன்னா முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டுட்டு பேசுங்க. நாங்கள் அதைத்தான் கேட்க வந்தோம். நீங்கள் எத்தனை கடை கட்டினீங்க, யாரை கொடுத்துருங்க, அதெல்லாம் கேட்க. அதாவது பழைய வியாபாரிகளுக்கு எங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை தரணும். அதை பற்றி தான் நாங்கள் கேட்க வந்தோம். உங்களோட இந்த பிரச்சனை நீங்கள் யாருக்கு லிஸ்ட் கொடுத்த மாட்டேங்க தேவை. ஆதாரம் இருக்கு, என்னட்ட காசு கட்டி ரிசீட் இருக்குது. ஆதாரம் இல்லை நீங்க சொல்லுவீங்க. ஆதாரம் இல்லை, ஆதாரம் இல்லை எப்படி நீங்க சொல்லுவீங்க? உங்களோட சபையிலங்கிற பேர் இருக்கு. சாவச்சேரி நகர சபை உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை தாரேன்னு சொன்னது உங்களுடைய ஆதாரம் இருக்கா? நீங்கள் எங்கிட்ட கடை 74ஆம் ஆண்டு நாங்க கடை நடத்துறது எங்கிட்ட ஆதாரம் இருக்குது. நான் வந்தது போன வருஷம். அது அப்படி அது ஒரு மன்னனே தெரிஞ்சிருக்கும். நீ போன வருஷம் வந்திருக்கலாம். இந்த மன்னனோட நடைமுறை நீங்க தெரிஞ்சிருக்கும். என்ன சொன்னீங்க? நீங்க என்ன தொழில் இல்லாம இருக்கிற பழைய ஆட்களுக்கு உங்களுக்கு தருவாங்க. முதல் பழைய ஆட்களுக்கு தந்து டெண்டர்ல விட்டது. இப்போ நீங்க அப்படி என்ன டெண்டர்ல விடுறீங்க? எங்களுக்கு இல்லாம அவளை கத்தாக்கறேன்னா மட்டும் பேக் இல்ல ஏகேன்னு மாமா நான் ஒரு நாளும் வேறு தாரன்னு சொல்லல மடதை இடம் நந்தது நீங்க இடம் நந்தது நீங்க டெண்டர்ல விடுங்க. ඔයගොල්ලෝ ලියුමක් කම්ප්ලීට් කරලා දැන් ஒரு ஆளක ලියුමක් කරගෙන බලාපොරොත්තු වෙන්නේ. දැන් මෙන්න සාකච්ඡාව දැන් දීලා තියෙන ඔයගොල්ලන්ට වැඩිපුර තියෙන කඩ මෙහෙන් සාකච්ඡාවට ගිහින් දෙන්න. දැන් බොරුවක් කරන්න එපා. சார் சொல்றேன் சொன்னா கூடுதலான கடை வந்து சாட்சியாக எடுத்துக்கிறாங்க. வெளி மாவட்டத்தில் யாரும் எடுக்கல. நாங்கள் 25-30 வருஷமா கடை நடத்தி எங்களுக்கு முன்னுரிமை இல்லைன்னு தான் கேட்கிறோம். 22 தற்காலிக கடை அடிச்சிருக்குது, பழைய ஆக்களை கொடுத்துருக்கு மார்க்கெட்டுக்குள்ள. அந்த 22 கடையும் 22 வருஷமா கிடக்குது. இப்போ அதுக்கு அந்த கடைக்கு அவைக்க இப்போ கடை கொடுக்க போறீங்க. நீங்கள் சும்மா யாரும் அதுகளுக்கு சொல்லித்தன கொடுங்க. அதுக்கு வியாபாரம் செய்யாங்க. அந்த கடைகளுக்கு சொல்லித்தன வச்சுட்டு கால் பண்ணுங்க. நாங்கள் பார்ப்போம். நாங்கள் தமிழ்ல මේ කැන්සල් කරගන්න අධිකරණ නියෝගයක් ගන්න. පරණ කඩේක ඔක්කොම අර කැන්සල් කරන්න. අතපඩාගෝ. ඒලම්බඩ වෙනස. ඒලත කැන්සල් කරනවා. ඒලත කැන්සල් කරනවා. நாங்க இப்ப பேசுறோம். மெல்ல பாக்கறேன்.
பாருங்க நீங்க இது வந்து இன்றைக்கு நேற்று பிரச்சனை பழைய பிரச்சனை 2000 ஆண்டு பழைய பிரச்சனை 2000 ஆண்டு 2000 ஆண்டு 2000 ஆண்டு நாங்க திடீர்னு வந்து கேன்சல் நீங்கள் இன்னைக்கு சொல்ல நாங்க ஒரு மாசமா வந்துட்டு தான் இருக்கோம் போடுவாங்க நாங்க ஒரு மாசமா வந்து கேட்டுக்கொண்டான் இருக்கோம் நாங்க கடை உடைச்சு நாங்க எல்லாம் போட்டுருக்கீங்க நீங்க 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 ஒரு பதில் சொல்லாம இன்னைக்கு வந்திருக்கும் கேக்குறீங்க சார் நாங்கள் கேட்டுக்கொள்றோம் என்னண்டா ஒரு மாசமா வந்து கேட்டுக்கொண்டேன் டெண்டர் கால் பண்ணேன் நாங்கள் கேட்கிறேன் எல்லா சாமானும் இருக்கேன் அதை விட கொடுத்தது ஒரு தங்கச்சி ரூபாயில இருந்து இங்க இருக்கு சார் இப்ப இதை சொல்லுவோம் சார் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்தணும் 2000 திடீர்னு யுத்தம் நடந்தது திடீர்னு இப்ப என்ன செய்ய மாட்டேன் சொன்னா ஒரு தற்காலிகமா இப்ப அமைச்சர் பார்லிமெண்ட்ல இருக்கு ஒரு தற்காலிகமா இதை நிப்பாட்டும் நகர்சபா වැඩතියනවානේ පාටේම කරන්නේ මේ බෑ නිකම් මේ නිකන් අනවශ්‍ය දේවල් කරන්නේ ஏன் கேட்ட போட்டுறீங்க உங்களுக்கு என்ன உரிமை கேட்ட போட்டுறேன் நாங்கள் இந்த பிரச்சனை மக்கள் எங்களுக்கு உரிமை இருக்கு இந்த இடத்துல நகரசபை எல்லைக்கு வசிக்கிறாங்க எங்களுக்கு தீர்வு கிடைக்க பிள்ளையான வகையில் நீங்கள் இந்த டெண்டர் ஹோல்ட் பண்ணியிருக்கிறீங்க சரியா இந்த இலங்கையில் உள்ள உள்ளாட்சி மன்றங்கள் ஒவ்வொன்றிலே அவங்க கட்டாயம் கேட்குற இலங்கை பிரஜையாக இருக்கணும் அதை விட வந்து அந்த அந்த நகரசபை எல்லைக்கு அந்த உள்ளாட்சி மன்றத்துக்குள்ள பதிவிடத்தை உறுதிப்படுத்தணும் ஆனால் நீங்கள் மட்டும்தான் இலங்கை பிரஜையாக மட்டும் இருக்கலாம்னு சொல்லி எல்லாரும் வந்து இங்கே வந்து கடை எடுக்கலாம்னு சொல்லி ஒரு கேட்டு கொண்டு வரீங்க கதைச்சு பேசலாம் உங்களுக்கு என்ன நீங்கள் கவன ஆபீஸ்லேருந்து வரட்டும் நீங்கள் இல்லைங்கோ கதவை தரவங்க உங்களுக்கு என்ன கதைக்க போறீங்களோ அதை கதைக்கலாம் நாங்கள் சைன் பண்றாங்க நாலு ஆளுக்கு தான் நாங்கள் போவோம் அது வரைக்கும் நாங்கள் இங்கே இருப்போம் சரியானே இப்போ இல்லை நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட பிரச்சனை கவர்னர் மட்டும் போடுது போய் அவன் கதைச்சு நான் விளக்கவும் சொன்னேன்
இப்படி எண்டாவே சொல்லுவினோம் நீங்கள் கதாத்திரவங்க நீங்கள் பிள்ளையண்ட அவையில் சொல்லிடணும்னு சொல்லி போட்டு நீங்கள் பேசாம இது நடத்திட்டு போயிடலாம் சரியோ இந்த இடத்துல 2000 ஆண்டுக்கு முதல் இந்த இதுல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கடை இருந்து தெரியுமா உள்பக்கம் வெளிப்பக்கம் அதுல இருந்த ஆளுக்குள்ள இன்றைக்கும் கடை கொடுக்காம எத்தனை பேர் இருக்கு நம்ம தெரியும் ரோட்டா நிக்கிறேன் தெரியுமா சொல்ற பெருமதியில நாங்க கடை எடுக்க தயாரா இருக்கிறோம் எங்களுக்கு முன்னுரிமை வந்துட்டு மற்ற ஆளு கொடுக்கணும் சொல்லி நீங்கள் இப்ப நகரசபை எல்லைக்கு உட்பட்ட வசிக்கிறார்களே கொடுங்க நீங்களே எல்லாருக்கும் கொடுக்குறீங்க உங்களுக்கு டாக்ஸ் கட்டுறதார் உங்களுக்கு நகரசபைக்கு டாக்ஸ் கட்டுறதார் நகரசபைக்கு வரி கட்டுறதார் பிரதேசக்காரன் கொண்டு தட்டுறானோ வேறு நாட்டில் உள்ள அப்படித்தான் இது நாங்கள் என்னத்துக்கு இதுக்கே இருக்கிறோம் நீங்க கதைக்கிற இடத்துல கதைக்கு உனக்கு இப்ப பாருங்க கதைக்கிற இடத்துல கதைக்கிறோம் நாங்கள் தானே நாங்கள் பிளவுட் ரவுண்ட் சொல்றீங்களானே நீங்கள் போய் கதைக்கிற இடத்துல காய்ச்சி தள்ளும் நாங்களும் தவறா நடந்து இல்லை நாங்களும் உங்கள்ட்ட விட்டு நாங்கள் கதைக்கிறாங்க உங்கள்ட்ட விட்டு தீர்வு நெட்டாப்படா இல்லை நாங்கள் வெளியில போனாங்க தீர்வு வழங்கப்பட்டது நாங்கள் போயிருக்க மாட்டோம் அந்த விஷயம் அந்த எல்லாம் ஒரு தீர்மானம் எங்களுக்கு சரியான தீர்வு எப்ப வழங்கப்படுதோ அது பிறகு முடிவு எடுக்கும் நாங்கள் உங்களையே மறைக்கத்தான் யோசிச்சது சரி தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நான் ஏற்றுக்க மாட்டேன் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் திறக்க மாட்டோம் இந்த பிள்ளையார் நடைமுறையை பேர் மாற்றணும் இஞ்சால வாங்க இஞ்சால வந்து இப்போ இஞ்சால சாப்பாடு வேற வழியால் கொண்டு ரெண்டு எல்லாம் போட்டு நேரடியாக இதான் தெரியுது எல்லாம் நேரம் தான் வாரீங்க வேலையில் 9 மணி
உள்ளூராட்சி ஆணையாளர். உங்களுக்காண்டி வந்து நிக்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி போக முடியல. அண்ணா குரூப்ல போடுங்க, கடையை போட்டு சொல்லிடுறாரு. அதான் பள்ளி அப்படி கொடுக்கலாம். அந்த சொல்லிட்டு ஒன்று கொடுக்கலாம். அது வெத்தங்களை வேறு எதுவுமே சம்பந்தம் இல்லை, கதைக்கிறதும் இல்லை. அவர் கேட்டால் தான் சூப்பராக கிரேட் கேட் அவுட்னு தான் சொல்லுவார். அதாவது அது 2 வசனம் செயலாளர் சொல்லுவார். கதைக்கிறேன்னு சொன்னால் வேறு மொழியெல்லாம் பேக் பண்ணுவார். அடுத்தது முன்னுக்கு இந்த 8 கடையிலையும் 2 பிரிக்க வேண்டிய தேவையும் ஒன்றுமே. இங்கே ஏற்கனவே நான் கடை இல்லாமல் இருக்கும் 2 கடையை பிரிக்கணும். வந்தாக்களும் கடையை கொடுப்போம். நாங்கள் சொல்கிறோம் டெண்டரை நீங்கள் ஓப்பனில் ஹோல்ட் பண்ணி போட்டு எங்களை பற்றி ஒரு 650 மட்டக்களப்பு 50 திருவண்ணாமலையிலேருந்து எல்லாரும் கடை எடுத்தால் இதை சொல்லி நான் கோல் பண்ணியிருக்கோம். இன்னும் நேரத்தில் வந்துக்கிட்ட அவரே சொல்கிறேன் சொல்லி போட்டு. இப்போ நான் சும்மா சொல்கிறேன் 650 இருக்கிறவனுக்கு கடையில் பெருமை தேவையில்லை. அவன் 3 கோடி ரூபாய்க்கு எடுப்பான் ஒரு கடை. ஆனால் அது 10 லட்சம் ரூபா பெருமதியாக இருக்கும். இங்கே இருக்காங்க தொழில் செய்கிறதுக்கு இடங்கள் இல்லை. இருக்கிறாக்கள் தானே 300 கொடுக்கணும். மற்றது உங்களோட நிதியில் கட்டினா கடையும் இல்லை. நகர நிதியில் கட்டில அதில் போட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்மாணிக்கப்பட்ட கடை தான் போட்டே அடிக்கிறது. அப்போ இருந்தவைக்கு 300 ரூபா கொடுப்போம். அதவே செய்யாமல் ஓப்பன் டெண்டரில் ஹோல்ட் பண்ணி கடையை விற்கிறது வந்து பிள்ளையான விஷயம் தான். இப்போ வெளிநாட்டில் இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கேன். என் அம்மாவுக்கு 70-75 வயது. நான் கடை போடுறேன். நான் அம்மாண்ட பேரில் கடை எடுக்கிறேன். அம்மாவோட துவாக்கிறேன், அப்பாவோட துவாக்கிறேன். காசை தான் பார்க்கணும். அதுவே காசை பார்த்துட்டு மற்றது இந்த ஜூசியில் ஏற்கனவே இந்த கடையில் 35 கடைகளுக்கு பிரச்சனை. ஒரு இடத்துல இருந்தால் அந்த ஏரியாவில் ஸ்டடி பண்ணுவோம். சாவஜி சந்தை தெரியாது செயலாளர் வந்து என்னென்ன நடத்தலன்னு சொல்லுவாங்க. எந்த வெத்த சங்கம் தெரியுமா அவருக்கு? வெத்தரை தெரியுமா? இவர் வந்து இவர் தாண்டோண்டு தினமாக செயற்படுறதுக்கு நாங்கள் ஆக்கள் இல்லை. சாவஜிக்கு இதுவே எங்களுக்கு உரிய டெண்டர் ஹோல்ட் பண்ணுறது உடனடியாக அனுப்பாட்ட வேணும். பழைய ஆக்களெல்லாம் கூப்பிட்டு கதைக்கணும். சாவஜியில் ஒரு விஷயம் செய்கிறோம். இது எப்படி செஞ்சால் இப்படி இருக்கும். இது நன்மதிமைனா ஆராயணும். சும்மா இவர் தண்டை வாழ படத்துக்கு அந்த படம் குறி போட்டு காலத்து எடுத்து போட்டு நாங்கள் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் இடம் முடிக்கிறோம். கூப்பிட்டு கதைச்சு சம்பந்தமான முடிவுகளை எடுத்து அந்தந்த வேலை செய்யணும். இவர் விட்டு காசுல இந்த ஒன்றும் நடக்கவும் இல்லை. இவர் வந்து சம்பளத்துக்கு வேலை செய்யற உத்தியோகத்தினர் மறக்கிறார். அடிக்கும் இவர்கிட்ட விட்டு இவர் எங்களை வந்து வழியால போன்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இவர் அப்படி எங்களை பாக்கலாம். இவர் சுற்றுலா கிரேட் முடிச்சா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கட அண்ணன் தெரிஞ்ச அடையாளங்கள் நீங்க
அவனை பற்றி அரசாங்க நிறுவனம் புலவிட்டதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அரசாங்க நிறுவனம் தவறாக சில விடயங்களை சில முடிவுகள் எடுத்திருக்கு. அதில் பாதிக்கப்பட்டாங்களா எங்களுடைய எதிர்பார்ப்பு இது வந்து ஒரு நெட்டகோல் பண்ணப்பட்டிருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட சில கடைகள் வந்து மக்கள் அதாவது பொறுப்பு நகர்தான் பொறுப்பு நிறைய பேர் வேலை செய்வாங்க. இதால வந்து அவ்வளவு பேர் வேலையும் பாதிக்கப்படும். சனத்துக்குத்தான் அரசாங்க உத்தியோகத்தை வேலை செய்யணும். சனத்துங்க வரி பணத்தெல்லாம் வேலை செய்யணும். எங்களுக்கு சேவை செய்யாம அவையில் பாதிக்கப்பட போறது இல்லை. நாங்கள்லாம் பாதிக்கப்படுறோம், மக்கள் பாதிக்கப்படும். இந்த கடைக்காரர் எல்லாம் இந்த நகர சபைக்கு வரி கட்டுறாங்க. இங்கே இருந்து காலங்காலமா கடை செய்து கொண்டு இங்க வரி கட்டி கொண்டிருக்கிறார்கள். எங்களை பாதிக்கப்பட விடணும் தானே. සම්බන්ධ ඔක්කොම සාකච්ඡා කරලා එකතකට ඉන්න උද්ඝෝෂණ කරන්න ඒක ප්‍රශ්නයක් නැහැ. නමුත් මේ ගේට්ටුව අහගෙන උද්ඝෝෂණ කරලා වැඩක් නැහැ. දැන් අර වැඩ කරන කට්ටිය යනවා එළියට. ඔයගොල්ලෝ උද්ඝෝෂණ කරන්නේ මේ ප්‍රශ්න නැහැ. நாங்கள் உள்ளுக்க போயிட்டு தானே அவையிட்ட வளாகத்துக்கு நாங்கள் போயில்லை. බලපෑම් කරලා මේ ඉරකරන්න බෑ. අයිති බලපෑමක් කරන්න බෑ හැමෝම. ඒන අපි නීතිගාත්මක කරනවා. பொறுப்படுத்து அவரை பறிச்சிருந்து அவங்க பதைக்கிறீங்கன்னா சொல்லுங்க. ஆனா இது வந்து வழக்கு வந்து கேட்டு கூட்டாளருக்கு தான் சொல்ல வேண்டியது. எல்லாருக்கும் இல்ல கேட்டு உள்ளுக்காக போயிடலாம். வெளியில நின்று அமைதியா போராடுறதுக்கு எங்களுக்கு உரிமை வேலைக்கு போறோம்னு இப்ப நாங்க வேலைக்கு அவைய போவிட்டா எங்கட பிரச்சனை தீராது. அதுவும் கூட කතා කරන්න ඕන කවුද? உங்களுக்கு இந்த டெண்டர் நிப்பாட்டி முறையான விதத்தில் நான் நேற்று போய் ஆளோட මේ නිකන් මොන අනවශ්‍ය ප්‍රශ්න දාන්න බෑ. මේ යතු දෙනවා යතු දෙන්න. අපි හැමදාම ඔයගොල්ලොත් එක්ක ඉන්නේ. මේ වගේ ප්‍රශ්න ඇති කරන්න එපා. මේ කතා කරලා ඉස්ත කරන්න බලන්න.
දෙන්න යතු දෙන්න කඩන ඉස්සරි මල්ලි දෙන්නකෝ யாத்திரை இல்ல எங்கள்ட்ட கிடந்தாடு මේ කඩන මේ ඉපනේ මේ தங்கல் කඩන්න පුළුවන් தங்கல் කඩන්න පුළුවන් அது உடைங்க வைத்திருக்கா சட்டவிரோதமாக அது தங்கல்ට பங்கடේ சட்டவிரோதமாக அதே மூட்டையில ඒ දංගල් කහ அட கம்பியை கொண்ட கம்பியை வச்சு தண்ணி போடுங்க යතුරු මෙයාලා ළඟ නැද්ද? ඒක දෙන්නේ නැහැ මේක මේ මල්ලි ගියේ යතුරු දෙන්නකෝ අන ඔන්න சொல்றேன் පොඩි වගේ මොන්ඩිලා කට්ටිය கட்டாயம் படம் எடுக்க போறோமே මොකද්ද මම මේ බලයි கூட்டத்து தரைக்குமா ආද කවුද ඉන්නේ මෙහා ඉස්සලා කියන්න அப்படி போயலாம் வேற இல்ல என்ன ஒரு ஆள் தனிப்பட்ட வரைக்கும் போய் காய் මේ කතා කරන්නේ කවුද මේක ඉන්නේ කවුද පුඩිට போயலாம் அவையோட அவரை நம்ம யார் போணும் யார் பொறுப்பு இந்த யார் பொறுப்பு அவரோட ரைட் அடிச்சு ஏழா கட்டம் தான் ஆட் பண்ண முடியும் நாங்கள் இங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம் මෙයාලට කියන්න උද්ඝෝෂණය කරන්න පුළුවන් කියන්නේ මෙහෙම බලපෑම් කරන්න බෑ කියන්නේ. හරිද? මෙතන બ્લોක් කරන්න බෑ කියන්නේ. அப்படி சொல்லல எங்களுக்கு என்ன ரீதியா எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்கள் உங்களோட கடமை கிடையாது இல்லாம நாங்க போராடுவோம் හරි ඔයාලා ඉන්නකො બ્લોක් කරන්න. වීඩියෝ කරන්න என்ன செய்ய போறீங்க கலைப்பம் அவரோட கலைப்பம் என்ன கலைக்கண்டு பாப்போம் இல்ல 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 நான் சரியா முறையில் செய்தேன் அவர் அதுக்கு சரியான முறை தாண்டி நம்ம நாங்க සාකච්ඡා කරන්න. வெளியில வர்த்தகர் வந்து போராடுறாங்க இந்த ஏசி ரூம் அவுட் வரேனா நாங்க வெளியில விராட்டி நீங்க சொல்லுங்க அவருக்கு சொல்லி விட்டு வர மாட்டாங்க நாங்க இப்ப நாளை அனுப்பினாங்க போய் யாரா தட்டி எனக்கு ஒருத்தரே கதைக்கு இல்ல நீங்கள் அவர் நாங்கள் இப்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டோம் வந்து ஒரு முடிவை சொல்லுங்க அவங்கள்ட்ட போயிட்டு போனாங்க எனக்கு வந்து நேரத்துல இருந்து எந்த ஒரு ஒரு சத்தம் ஐயா අපි දන්නේ නැහැ කැන්සල් කරලා ඒක මොකද දන්නේ නැහැ. මේගොල්ලෝ කැමතිනේ අපි එයා කැමති නැහැ කියන්නේ. දැන් මෙහෙ මෙයාට දැන් ටෙන්ඩර් දාපු එක කැන්සල් කරන්න මෙයාට බලතල් නැහැ නෑ. ඉතින් මෙයා නෙවෙයි එහෙන් එන්න බෑ නේද? මේක දැන් මේ பண்ணலாம் சார் நாளைக்கு அவங்க வழக்கு போட்டாங்க இவர் இல்ல இவர் தான் இப்ப முரண்டு பிடிச்சு நிக்கிறார் அங்க ඒක තමයි ඉතින් ආයතන මට්ටමේ ප්‍රධානී අයින ආයතනයකට කතා කරන්න එපා. ඕගොල්ලෝ ගේට්ටු වහගෙන හරියන්නේ නැහැ නේද? මුරண்டு பிடிச்சு நிக்கிறார். ஐயா உங்களுக்கு வழங்கல தெளிவா சொல்றேன் சொல்லுங்க. நாலாம் தேதி போட டெண்டர் நீங்க திடீர்னு இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு மாசமாவே வந்து பேசிட்டு பழைய கடைசி பிரச்சனை
ஆனா இது காமனான பிரச்சனை. 2 பேர் கதைக்கிறாங்க இல்ல. உள்ள வந்து அப்ப நாங்களும் அதுக்கு அடுத்த ஐயா சத்தம் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற புது கட்டடம் எல்லாம் திருத்தம் செய்யப்பட்ட கட்டடம் மட்டும் மறக்கக்கூடாது. சரிதானே? அந்த கடைகள் சின்ன சின்ன கடையாக இருந்தால் திருத்தம் செய்யப்பட்ட கடைகளை டெண்டர் பண்ணி வைக்கிறோம். அந்த விஷயத்தில் ஒன்றை தான் நாங்கள் விஷயத்தை சொல்ல வரோம். என்னென்னா இந்த அதாவது தென்மராட்சி பிரதேசத்துக்கு உட்பட்டதாக நாங்கள் நகர சபையை நாங்கள் தாண்டி தென்மராட்சி பிரதேசத்துக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய நிரந்தர வசிக்கக்கூடியவர்களை இந்த கடையை கொடுக்க சொல்லி இந்த விண்ணப்பத்திலே அவருக்கு போட்டிருக்கணும். அதுதான் முதலாவது பிள்ளை. ஒரு ஆள் ஏன் நாங்கள் போயிட்டு சபை எடுத்த முடிவு தான் நானுமே பொதுமக்களாக இந்த இது வந்து ஐயாண்ட கடை இப்ப புனரமைக்கப்பட்டது ஐயாண்ட கடை இப்ப நான் பொதுமான இது வந்து ஐயாண்ட கடை புனரமைக்கப்பட்டது. இந்த பேர் வந்து ராமு சோதலிங்கம். நாங்கள் இப்போ சாச்சேரி நகரசபைக்கு முன்னால் வந்து ஒன்று கூடியிருக்கிறோம். எங்களோட பழைய வர்த்தகர்கள் என்று சொல்லி எங்களோட அப்பா வந்து 1974ஆம் ஆண்டுலேருந்து சாவச்சேரியிலேருந்து 2 கடைகள் நடத்தி கொண்டு வந்து தன்னுடைய சொந்த பெயரில் 2004ஆம் ஆண்டு நடந்த அந்த வன் செயல் காரணமாக கடைகள் உடைக்கப்பட்டு இடங்கள் எல்லாம் சேதமாக்கப்பட்ட போது நாங்கள் மீள்குடியேற்றம் வரும்போது ஒரு சிலருக்கு மட்டும் கடைகள் ஒதுக்கப்பட்டது. மீதி ஆட்களுக்கு 1 வருட காலத்தில் எங்களுக்கு கடைகள் ஒதுக்கி தரப்படுவதாக நகரசபையால் எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஆகவே நாங்கள் இந்த 1 வருடம் இது 2004ஆம் ஆண்டு சொன்னேன். இன்றைக்கு 2024 இன்றைக்கு 20 வருஷமாக போச்சு. எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு இல்லை. தற்போதைய இதில் வந்து எங்களுக்கு இங்கே புதுசாக எங்களோட இடத்துல நாங்கள் பழைய இடத்துல இருந்த எங்களோட கடை இருந்த இடத்துல இப்போ பில்டிங்களை கட்டி போட்டு அந்த பில்டிங்கை வந்து இவைகள் வந்து ஓப்பன் டெண்டரில் விடுறதுக்கு நிற்கிறேன். அப்போ நாங்கள் இவ்வளோ காலம் எங்களோட அப்பா காலத்தில் இருந்து நாங்கள் தொழில் இல்லாமல் ரோட்டில் நிற்கிறோம். சரியா? அப்போ நாங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு இன்றைக்கு எங்களுக்கு கடை இல்லை. இன்றைக்கு 1974லேருந்து 2002ஆம் ஆண்டு இடப்பெயர்வு வரைக்கும் கடை நடத்தின எங்களுக்கு கடை இல்லை. ஆனால் இப்போ இங்கேருந்து வந்த புது ஆட்களுக்கு கடை ஒதுக்குறீங்க. இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் எதுவுமே உங்களுக்கு கேட்கல. எங்களுக்கு வந்து ஒரு தீர்வு தாங்கும். நாங்கள் இவ்வளோ காலம் இருந்து நாங்கள் எங்களோட பழைய கடைக்காரரை கூப்பிட்டு எங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் எங்களுக்கு கடைகள் ஒதுக்கப்பட வேணும். மீதி இருக்கிற கடைகளை நீங்கள் டெண்டர் விடலாம். அது டெண்டர் என்று ஓப்பன் டெண்டர் தென்மராய் அதை நீங்கள் ஆனால் இருக்கிற ஆட்கள் என்ற அனுமதியோட பழைய கடைக்கார உரிமையாளர் அவருடைய வாரிசுகள் எல்லாரும் இஞ்சான் இருக்கிறோம். அதனால் இந்த நகர சபைக்கும் மேத ஆளுநர் அவர்களுக்கும் மற்றும் ஜனாதிபதி யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிற ஒரே ஒரு விஷயம், பழைய உரிமை உள்ள கடைக்காரர் அவ்வளோ பேருக்கும் சலுகை அடிப்படையில் கடையை வழங்கிட்டு மீதி கடையில் வந்து டெண்டருக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ எங்களோட கடை நடத்தின ஐயா தான் வரும். எனக்கு பக்கத்து கடை. நாங்கள் என்ன பாருங்க, ஒரு தொழிலும் இல்லை. இப்போ கச்சான் விற்கிறேன். நாங்கள் ஒரு முதலாளி ஒரு காலத்தில் 2000ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த நகர சபையில் வாழ்ந்து போட்டு இன்றைக்கு இவர் கச்சான் விற்கிறார். நாங்கள் தெரு தெரு வயரிங் வேலை செய்கிறோம். எங்களுக்கு ஒரு கடை இருந்தால் நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வோம். அதனால் நீங்கள் மீடியாக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை நாங்கள் ஒரு 1.5 மாதமாக இது நாங்கள் இன்றைக்கு வந்து திடீரென்று வந்து இதில் வந்து ஒன்று கூட இல்லை. இந்த பிரச்சனை டெண்டரில் போட்ட காலத்திலேருந்து 1.5 மாதமாக நாங்கள் இந்த நகர சபைக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம். அப்போ அவர் கடைசி எனக்கு சொன்னவன், நாங்கள் ஒன்றும் செய்யலை, நாங்கள் மேலிடத்துக்கு அறிவிக்கிறோம், எல்லா அறிவிப்பும் தந்து உங்களுக்கு சொல்லி போட்டு தான் செய்வோம்ன்றவன். அறிவிக்கிறோம் எங்களை காலம் தாழ்த்தி போட்டு நாளைக்கு டெண்டர் ஓப்பன் பண்ண போகிறீங்க. அப்போ எங்களுக்கு அப்போ நாங்கள் 1 மாதம் 1.5 மாதமாக இங்கே திரிஞ்சு நாங்கள் கஷ்டப்பட்ட என்ன பிரயோசனம் இருக்குது? 2005ஆம் ஆண்டு காசும் வேண்டி இருக்கணும். 2005ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு இந்த நாங்கள் பெரிய சபை காசு கட்டியிருக்கிறோம். பெரிய சபை காசெல்லாம் கட்டியிருக்கோம். மைக்க பார்த்து கடை எங்களுக்கு தரலாம்னு இதோட 5 பேர் வந்துருப்போம். ஒவ்வொரு முறையும் கொண்டாந்துட்டு எங்கள் ஆவணங்களை கொடுக்கறது. இப்போ வேறு சண்டித்தனத்தில் வார
இப்போ இருக்கிற செயலாளர் வந்து சண்டை தினத்தில் வரார். நான் இல்லைன்னா என்ன செய்ய முடியும் என்று கேட்குறார். இப்போ நாங்கள் என்ன செய்கிறது? அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இங்கே உள்ள நடைமுறை எதுவும் தெரியாது, தான் வந்து ஒரு வருட காலம் தான் ஆகுது. ஒரு 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 பொறுப்பான பதவிக்கு வந்து பொறுப்பான ஒரு அதிகாரியாக இருந்தோண்டு இப்படி சொல்ல. நீங்கள் ஒரு வருட காலத்துக்கு முதல் அவர் வந்திருந்தாலும் இங்கே உள்ள நடைமுறைகள் இங்கே உள்ள இதில் அவர் தெரிஞ்சிருக்கணும். இப்போ அவர்கிட்ட ஆவணங்கள் இருக்குது. நாங்கள் 74ஆம் ஆண்டு எங்களோட அப்பாண்டைய பேரில் உள்ள கடை, எங்களோட பேரில் உள்ள கடை இங்கே எங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே நகர சபையில் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. சரி பார்க்கட்டும். சரியான நபர்களுக்கு சரியான தீர்வை வழங்கிட்டு அவையில் மேற்கொண்டு மீதம் கடை இருந்தால் அவை டெண்டரில் கொடுக்கலாம். பழைய கடைக்காரருக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை கொடுத்ததுக்கு பிறகுதான் இவையில் யாருக்கும் கடை டெண்டரில் கொடுக்கலாம். வணக்கம், நான் சாவச்சேரி கைத்தொழில் வணிகமன்றத்தின் செயலாளர். சாவச்சேரி நகர சபை வந்து சந்தைக்கு உட்பட்ட பகுதியிலே 2 கட்டட தொகுதிகளை கட்டியிருக்கின்றார்கள். அந்த கட்டட தொகுதிகள் வந்து ஐரோப்பிய நிறுவனத்தின் நிதி உதவியோட மீண்டும் நிர்மாணிக்கப்பட்ட கட்டட தொகுதியாக காணப்படுகின்றது. அது நகரசபை பணத்தில் கட்டப்பட்ட கட்டப்பகுதி இல்லை என்று நான் நினைக்கிறேன். அது ஏற்கனவே எமது சந்தையின் உட்புறத்திலே 22 கடைகள் 2004ஆம் ஆண்டு தற்காலிக கடைகளாக வழங்கப்பட்டிருந்தன. அந்த கடைகளுக்கு இதுவரை எந்த ஒரு நிவாரணமும் வழங்கப்படவும் இல்லை. அவர்கள் ஒரு தகர கொட்டையிலே மிகுந்த சிரமத்தின் மத்தியிலே தொழிலில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே ஆரம்பத்திலே இந்த கடைகளை புதிதாக கட்டி புனரமைக்கின்ற பொழுது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கடைகளை வழங்குவதாகவே உறுதியளித்திருந்தார்கள் அப்போதைய காலப்பகுதியில் இருந்த செயலாளர் குணமனுதேவி அவர்கள். ஆனால் இப்பொழுதைய இருக்கிற செயலாளர் அதுகள் எதையும் கருத்தில் எடுக்காமலும் 2 கடை தொகுதிகளையும் பகிரங்க ஏலத்தில் விடுவதாக அறிவித்து ஏல கோரிக்கையை பெற்றிருக்கிறார். இது வந்து சாவச்சேரி மக்கள், அதாவது வந்து நகர பிரதேசத்தில் வதிக்கின்றவரும் தொழில் செய்கிறவர்களுக்கும் உரிய முன்னுரிமைகள் வழங்கப்படாமல் ஏனைய பகுதிகள் இருப்பவர்களை கொண்டு இந்த கடைகளை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சாவச்சேரியிலே 40 வருடங்களுக்கு மேலாக சாவச்சேரி கைத்தொழில் வணிகர் மன்றம் ஒன்று இயங்கிக் கொண்டு வருகின்றது. அந்த வணிக மன்றத்திலே வணிகர்கள் சம்பந்தமான அனைத்து விவரங்களும் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்கள் எங்களை அணுகுவதும் இல்லை. அவர்கள் எந்த ஒரு விடயம் இருந்தாலும் அதிகார தோரணையில் அவர் செயற்பட்டு கொண்டிருக்கிறார் நகரசபை செயலாளர். ஆகையால் இந்த உடனடியாக செய்ய வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த கேள்விப்பத்திர அனுமதிகளை உடனடியாக நிறுத்தி இதுக்கு சகல விதமான வியாபாரிகள் வர்த்தகர்கள் அனைவருடையும் கலந்து ஆலோசித்து இந்த கடைகளை வழங்க வேண்டும் என்றுதான் இதுக்குரிய சரியான தீர்வாக இருக்கும். 22 கடைகளை தொடர்ந்து கொடுத்து விட்டும் அதை விட இன்னும் ஒரு 60-70 கடைக்கு மேல் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அப்போ அவர்களது உரிமையாளர்கள் எல்லாம் இன்று மிகவும் வறுமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். இவர்கள் வியாபார நோக்கிலே இந்த கடைகளை வழங்குவது வந்து அவ்வளவு சாத்தியமானதில்லை. சந்தைக்கு முக்கியமானவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் வந்து கடைகளை பெறுவதற்குரிய நிலப்பாடுகள் அதிகமாக காணப்படுகின்றது. இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இங்கே வதிப்பவர்களுக்கு கடைகள் கொடுக்கிறோம் என்று. ஆனால் வெளிநாட்டில் இருப்பவரின் அப்பா அம்மா அவர்களுக்கு 75-85 வயது உரியவர்கள் இங்கே கடைகளுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். அப்போ நகரசபையில் ஒரு சட்டம் இருக்கின்றது. என்னன்னு சொன்னால், பெற்றோருடைய கடையை வந்து பெயர் மாற்றலாம் மகன் பிள்ளைகளுக்கு. அந்த வகையிலே அவர்கள் விண்ணப்பித்து அவர்கள் தொழில் செய்ய போவதும் இல்லை. அப்போ அந்த விஷயங்களில் இவர்கள் கூர்மையாக ஆராய வேண்டும். அதை விடுத்து பழைய மீன் மார்க்கெட் அடியிலே கடைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அது 8ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 8 கடைகளுக்குரிய இடமாக பிரிக்கப்பட்டும் 2 கடைகளாக்கப்பட்டு 1,20,00,000 அடிப்படை விலையும் கோரப்பட்டிருக்கின்றது. இதை 8 வியாபாரிகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. அது சம்பந்தமாக செயலாளரிடம் கேட்டபொழுது அவர் சொல்லுகிறார், அது சபை இருந்த காலப்பகுதியிலே கட்டப்பட்ட கடைகள் என்று. அவர் சபை இருந்த காலப்பகுதியிலே டிசைன் பண்ணப்பட்ட நிகழ்ச்சி என்று சொல்கின்றார். சபை சொல்லி போட்டு அது அவையோட கதை கொண்டு இதே நகரசபையில் 32 கடைகள் பெயர் மாற்றத்துக்காக விண்ணப்பித்து பெயர்கள் நகரசபை சபை இருந்த காலத்தில் பெயர் மாற்றப்பட்டது. அந்த கால கடைகளுக்குரிய பற்றுச்சீட்டுகள் 4 மாதம் அவர்களுடைய பெயரிலேயே பற்றுச்சீட்டுகளும் வழங்கிவிட்டு 5வது மாதம் கூறியிருக்கிறார்கள், இந்த கடைகளின் பெயர் இதுகள் செல்லாது, நாங்கள் உங்களோட பேரில் ரிசீட் தரமாட்டோம்னு சொல்லி நகரசபை கடைன்னு சொல்லி பேரை போட்டு எங்களுக்கு இப்போ ரிசீட்டை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களோட கடை காசு வந்து ஒரு 1 கோடிக்கு 1.5 கோடிக்கு மேற்பட்ட காசு 30 கடைகளுக்குரிய காசு 15 லட்சம் ரூபா அப்படி அங்கே இருக்கிறது. 19 லட்சம் ரூபா அப்படி இருக்கிறது. அந்த காசுகளுக்கு எந்த தீர்வும் வழங்காமல் இவர்கள் தாண்டவத்தனமாகத்தான் செயல்படுகின்றார். செயலாளர் சொல்கிறார், தனக்கு இதை பற்றி தெரியாதான் 2 வருஷம் வந்தவர் ஆனவடியால் அவருக்கு தகுதியானவர்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு இடத்தை பொருட்படுத்தவர் அதை படி ஸ்டடி பண்ணணும். அந்த நகரத்தை பற்றி அவர் விளங்கிக் கொள்ளணும். அந்த விளக்கங்கள் இல்லாமல் ஒருவர் செயலாளராக இருப்பதே எனக்கு மிகவும் ஒரு இடைஞ்சலான செயல்பாடாக தான் இருக்கும். அதால் தான் நாங்கள் இவ்வளவு நிர்பந்தத்துக்குள்ளே இதில் வந்து போராட வேண்டி இருக்கின்றது. அனைத்து வர்த்தகர்களின் நலனை கருதித்தான் சாவச்சேரி நகரம் இயங்க வேண்டுமே ஒழிய நாங்கள் தான் இந்த நகரத்தின் முதுகெலும்புகளும். இவர்கள் அதை விடுத்து வருமானம் பெறும் நோக்கிலே கடைகளை வியாபாரம் செய்துவிட்டு பிறகு ஒரு நேரம் சொல்வார்கள் கடை வேறு ஒருத்தர் நடத்துகிறார், அப்படி நடத்தலாது,
கடை எங்களுக்கு வேணும் என்று சொல்லி மீண்டும் ஒரு பிரச்சனையை உருவாக்குவார்கள். ஆகையால் இந்த கடைகளை பழைய வர்த்தகர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும், இருக்கிற வர்த்தகர்கள் தற்காலிக குடைகளில் இருக்கிறவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அதற்கு பிறகு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வான் சால சிறந்தது என்று நாங்கள் நினைக்கின்றோம். இல்லையேல் இது சம்பந்தமாக இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இல்லையேல் நமது போராட்டம் மீண்டும் ஒரு வடிவத்திலே தொடரும் என்பதையும் இந்த வழியில் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றது பிரதேச வரையறைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். தென்மராட்சி பகுதிக்கு இருக்கிறவர்களுக்கு கடைகளை வழங்க வேண்டும். அதாவது பதிவுன்னு சொல்லி போட்டு எல்லாரும் இஎஸ்கிட்ட போய் ஒரு வருஷத்தில் காட்ட வேண்டியது நாங்கள் இஞ்சான் வசிக்கிறோம் காட்ட வேண்டி கொண்டு வரவர்களுக்கு கடை வழங்குறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அதுகளும் மீள ஆராய்ஞ்சு பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். அதை விடுத்து வெளி மாவட்டங்கள் மட்டக்களப்பு ஆரியம்பதி அங்கே இருந்தவர்கள் எல்லாம் தங்களுக்கு விண்ணப்பம் அளித்திருக்கான்னு சொல்லுகிறார்கள். அவர்கள் அங்கே இருந்து 2 கோடி ரூபாய்க்கு ஒரு கடையை பெறுமதியில்லாக கேட்பார்கள். அவர்களுக்கு இவர்கள் கடைகளை வழங்கினால் இதன் நிலப்பாடு எந்த மாதிரி இருக்கும் என்று சொல்லி நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்கணும். ஆகவே நாங்கள் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் அமைச்சரவர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன் சொன்னால் இந்த மீள் டெண்டரை உடனடியாக நிறுத்தம் செய்து அனைத்து மக்களின் உடைய கலந்துரைச்சு ஆலோசனைகளை பெற்று கடைகளை வழங்குவதுதான் சால சிறந்ததாக இருக்கும். இவர்களின் தான் தோன்றித்தனமான செயற்பாடுகளுக்கு நாங்கள் என்று உடமளிக்க மாட்டோம். சாவச்சேரி மக்கள் அப்படியானவர்களும் இல்லை. எமது போராட்டம் ஒரு வடிவில் ஆரம்பிக்கப்படும் என்பதை இந்த வழியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சொல்றது துவக்கி விடுங்க. ஏன்னா 2005ஆம் ஆண்டு வரையும் நான் காசு கட்டியிருக்கேன். இங்கேருந்து விட்டுட்டு ஓடுனா 2000ஆம் ஆண்டு ஒரு சாமான் ஒன்றும் இல்லை. தலைவர சாமான்களுக்கு இவங்க போலீஸ்காரன் ரிப்போர்ட் எடுத்து தந்திருக்காங்க. எந்த வித நாங்கள் ஒவ்வொரு முறையும் கேட்டால் உங்களுக்கு தரலாம்னு தான் சொன்னவே. இப்போ பார்த்தா டெண்டரில் விடினா இல்லை. நான் என்னங்க எடுக்க திண்டது வழி நான் இருக்கிறேன். கச்சா வித்து கொண்டு வந்துடுறேன். 2000 ஆண்டுக்கு சொன்னவங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு கடை தரலாம். நான் சின்ன இடம் தானே இது தாங்க நான் கட்டுறேன்னு தான் சொன்னான். இன்னும் ஒன்றுமே கொடுக்கல. 2000 ஆனது எங்களுக்கு வேறே மாவட்டம் கொடுப்பாங்களா? சின்ன வயதுலேருந்து இந்த இடத்துல தான் கொஞ்சம் தொழில் செய்த நாங்கள். எவ்வளோ கஷ்டம். பிள்ளைகளும் ஒரு பிள்ளையும் முள்ளிவாய்க்கால செத்தது. கேட்டால் தரலாம்னு. இப்போ பார்த்தாட்டு அதே இந்த இடத்துல தான் கடை கட்டியிருக்கு. நான் போட்ட தேத்தனி கடை இடத்துல தான் கடையும் கட்டியிருக்கு. இப்போ அவர் கேட்குற கேள்வியை பார்த்தா என்ன எப்போ வந்தீங்க எப்போ என்ன அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வான்னு இருக்குது. இந்த சகலதும் இருக்குது. போலீஸ் ரிப்போர்ட் இருக்குது, வர்த்தக சங்க கடிதங்கள் இருக்குது, ஜிஎஸ் கடிதம் ஏஜி எல்லா சகலதும் இருக்குது. இதை கவனம் செலுத்துறாரு இல்லையே. அப்போ நாங்கள் என்ன செய்யறது தம்பி சொல்லுங்க. ஆபம் 90 அதுக்கு முதல் வசிக்கும் கனகரத் முருகேசு சிஎஸ் 4ஆம் நம்பர் இலக்கம் உள்ள கடையை அவர் 94-91ஆம் ஆண்டில் இருந்து 91ஆம் ஆண்டில் இருந்து நான் அதுக்கு கட்டின ரிசீட் ஆதாரத்தோடு வச்சிருக்கிறேன். எனக்கு அந்த கடையால் அந்த நேரம் நாங்கள் இப்போத பெறுமதி தான் கொடுத்தது. ஆனால் அதுக்காக எங்களுக்கு ஒரு என்னமோ ஒரு முன் உரிமை அடிப்படையில் அதை வடிவ ஆராய்ஞ்சு சரியான ரைட் இருந்தால் எங்களுக்கும் தந்துதவுமாறு ஆணையாளரை கேட்டுக்கொள்வோம். உங்களுக்கு கடை தரோம். இவற்றை கடைக்கு அடுத்த கடை இவர் 90ஆம் ஆண்டு பக்கத்தில் கடை வச்சிருந்தவர் இந்த நவரத்னம். அவருக்கு அடுத்த கடை இந்த கடை, அதுக்கு அடுத்த கடை புலிராஜா என்றவர் நடத்தினவர், அடுத்த கடை சோதி என்றவர் நடத்தினவர். அந்த சிஎஸ்4 லைனில் நான் ரிசீட் என்னட்ட கிடக்கு 91ஆம் ஆண்டு இவன் கடிதம் போட்டிருக்கணும். எனக்கு இந்த வரியை கட்டி பொறுப்பெடுக்குமாறு இந்த அதுக்குரிய வரியை கட்டுங்கன்னு இந்த அவ கடிதம் போட்ட சுண்டே நட்ட கிடக்கு கவுன்சிலால் வந்து 90 இது 94ஆம் 94 கடிதம் வந்திருக்கு. மற்றது 91ஆம் ஆண்டு இதிலிருந்து நான் நடத்தி கொண்டு வந்தேன். அந்த நேரம் சரியான போர்க்கால சூழ்நிலையில் பெரிய போர் மத்தியில் நாங்கள் எனக்கு முன்னால் ஒரு 24 பேர் சாகிற கடையில் அந்த கடையில் இருந்து நாங்கள் ஒரு அரசம்பரம் நின்றது. அதுக்குள்ளே இருந்த தப்பினாயில் ஒரு 3 பேரில் நான் ஒரு ஆளாக இருக்கிறோம். மிச்சம் எல்லாரும் அதுக்குள்ளே சரியான போர்க்கால சூழ்நிலை இதில் அந்த கடை நடத்தினாங்க. அப்போ ஆராய்ஞ்சு சரியான ரைட் இருந்தால் இப்படிதான் எங்களுக்கு அந்த முன்னுரிமை அடிப்படையில் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். அதை ஆணையாளரை கேட்டுக்கொள்வோம். නගර සභාවේ වැඩ තියෙනවානේ. ඒක දැනට කිව්වනේ.
කට එහෙම කරන්න නෙමෙයි මේ බර. නිකන් අනවශ්‍ය දේවල් කරන්නේ.